ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 9 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவை தனியாக விடக்கூடாதுன்னு லீயும் கூட வந்து சண்டை போடுவாப்புல. அப்போ எலும்பு கூட மண்டை என் பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நிற்க அவங்க கூட 2 பேரும் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அவனை டைவெர்ட் பண்ணி போட்டு தள்ளியிருப்பாங்க. அவன் செத்து போயிருப்பான். அவன் திரும்ப வர மாதிரி இருக்கும், ஆனால் அவன் திரும்ப வர மாட்டான். காத்தா கரைஞ்சு போயிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த பாஸை கொண்டதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவும் அந்த லீயும் தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நம்ம ஹீரோ பாருங்க கையில் சின்ன சின்ன செடியை வச்சுட்டு ஆமாங்க என்ன நடக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரெஸ் மீடியா எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனவங்க 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அது ஒரு ஆரஞ்சு கேட்டாக இருந்தது, எல்லை கேட்டாவா மாதிரி ரொம்ப ஹார்டாக மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நியூஸ் ரிப்போர்ட்டெல்லாம் இங்கே வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சேப்பு முடிக்கிட்ட ஆமாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மிச்சம் இருக்காங்க சொன்னீங்களே, அவங்க எங்கே திரும்ப வருவாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த சேப்புடி ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவா. அவங்க திரும்ப வருவாங்க தான் நினைக்கிறேன், அவங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது அதை இங்கே லீ பார்த்துட்டு அவளுக்கு என் மேலே எவ்வளோ பாசம், ஒருவேளை ரெஸ்கியூ டீம் அனுப்பிடுவாங்களோ, அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே, எப்படி அனுப்புவாங்க, சரி நான் இதை தனியாகவே பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து உடனே கிளம்பு, உனக்கு நான் டாக்ஸி புக் பண்ணுறேன் அப்படின்னு லீ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவார். நம்ம ஹீரோவும் சரி நான் இங்கேருந்து தப்பிச்சு போகிறேன், ஏன்னா நான் ஒரு சீராங்க இருக்கிறேன், எப்படி தப்பிச்சு வெளியே வந்தேன்னு 1008 கேள்வி வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்குவான். அப்புறமா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு சுருக்கு பை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. நீ மட்டும் இல்லைன்னா அந்த எலும்பு கூட பண்ணாங்கிட்ட நானும் செத்துருப்பேன், இங்கே இருக்க என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே போகும்போதே செத்துருப்பாங்க, நீ எங்களுக்கு உதவி பண்ணியிருக்க, இந்த சுருக்கு பை வச்சுக்கோ, இதில் பல $1 மில்லியன் ஒர்த் இருக்கிற ஐட்டம் இருக்குது, இந்த வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த சுருக்கு பையை கொடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு டாக்ஸியை புக் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து போவார். நம்ம ஹீரோ டாக்ஸியில் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தம்பி என்னப்பா இவ்வளோ மழையாக இருக்குது, இந்த இடத்துல டாக்ஸிலாம் புக் பண்ணுறீங்க, எது வழி தவறி வந்துட்டீங்களா, சரி வாங்க உங்களை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த டாக்ஸி டிரைவர் பேசிக்கிட்டே கூட்டு போவான். அப்போ நம்ம ஹீரோ லீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஒருத்தனை நான் விட்டு கொடுத்துட்டேன், அந்த முக்காடு போட்டவன் செத்து போயிட்டான், இப்படியே இருந்தானா ஃப்யூச்சரில் அங்கே வர பயங்கரமான மான்ஸ்டரை என்னால் திருப்பி அடிக்க முடியுமா தெரில, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும், எல்லாத்தையுமே நான் காப்பாற்றணும், என் மேலே அவங்க நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் எடுக்கணும், உடம்புலாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் கட் பண்ணால் இந்த ஏலம் நடக்கிறத எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற அந்த மேனேஜர் அவர் ரூமில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் ஒரு முக்கியமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார், அது பார்க்கறதுக்கே ரேரான ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ரேரான ஸ்டோன்னா என்ன ஸ்டோனு, ஈத்தர் ஸ்டோனா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் சார் அது ஒரு ஈத்தர் ஸ்டோனு அப்படி சொன்னோன்னே என்னது ஈத்தர் ஸ்டோனா, அதை எப்படி அவன் வச்சிருக்கான் அப்படின்னு வாயை பொழந்துட்டு அவன் நம்ம ஹீரோ பார்க்க வருவான். நம்ம ஹீரோ வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது சாரி சார் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, சரி உங்ககிட்ட என்ன இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ சுருக்கு பையை திறந்து காமிப்பான். அதில் ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இது எப்படி உங்ககிட்ட வந்தது, இது எல்லோ கேட்டில் இருக்கும், நீங்கள் ஒரு சீராக ஹண்ட்ரட் சொன்னீங்க, இது ரொம்பவே ஒர்த்து, நான் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு எவ்வளோ ரேட்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ அது இருக்கட்டும் இந்த பாரு இன்னொரு ஸ்டோன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையில் ஒரு ஸ்டோன் இருக்கும், அந்த ஸ்டோனை எடுத்து காட்டுவான். அதுதான் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்குள்ளே அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவார்டாக பாக்ஸுக்குள்ள வந்து இந்த ஸ்டோன் கிடச்சிருக்கு, அந்த ஸ்டோனை தான் நம்ம ஹீரோ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்து அவன் வாயை பொழுதுட்டு ஐயோ என்னங்க நீங்கள் இப்படிலாம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ காசு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ படக்குன்னு அவன்கிட்ட இருந்து அந்த ஸ்டோனை பிடிங்கிறவாரு. கையில் பார்த்தா அவனுக்கு அந்த ஸ்டோனே இருக்காது. நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு ஏய் உனக்கு இப்போ அந்த ஒரு ஸ்டோன் மட்டும்தான், நீ இதை ப்ரைஸில் விடு, அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டோனை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அந்த ஏழை விடுற மேனேஜர் அது ஏலத்தில் விட்டுருப்பான். நம்ம ஹீரோவும் அது எவ்வளோ ப்ரைஸுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 600 மில்லியன் வானுக்கு போயிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது இவ்வளோ விலைக்கு போயிருக்கா, நான் ஒரே செகண்டில் பணக்காரன் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம வீட்டில் ஹீரோவோட அம்மா வாப்பா கிம்மு வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மாவோட கன்னத்தில் காயம் மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம சாக்கு, எனது காயம் அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சு போய் நின்றுவான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா வாப்பா உனக்காக நிறையா சமைச்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்கள் கன்னத்தில் என்ன காயமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ஹீரோட அம்மா ஒன்றும் இல்லைப்பா நான் வேலைக்கு போனேன் இல்லையா, அதில் அந்த கண்ணாடி பாட்டெல்லாம் கீழே விழுந்து மூஞ்சில் காயமாயிருச்சு அப்படி சொன்னோன்னே அதுக்கிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகி நீங்கள் எதுக்குமா வேலைக்கு போகிறீங்க, அதுதான் நான் சம்பாதிக்கிறேன்ல, நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோட அம்மா இல்லைப்பா நீ காலேஜுக்கு போகணும், டியூஷனுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும், அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, நீ என் மேலே பாஸ் வச்சிருக்கிறது புரியுது, இருந்தாலும் நானும் உனக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்க.
அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்பான். அதுல நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, ஏய் ஒழுங்கா கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணு, இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது, நீ என்னோட பெருமையான மகனா இருக்கணும், உன்னை பார்த்து எல்லாருமே பெருமைப்படணும், நீ ஒரு ஹீரோவா மாறணும், கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே செய்யி அப்படின்னு அவங்க ரொம்ப ரஃபா சொல்லியிருப்பாங்க, அன்பா பேசியிருக்க மாட்டாங்க. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சோடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா, இப்போ உள்ள ஹீரோட அம்மா, ஏய் வா, ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப சோகமா இருக்க, வா வந்து சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவை கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் காலேஜுக்கு போறதுக்கு பதிலா ஹண்டர் ஆகி அதுல காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு ஹீரோட அம்மா, அப்படியா, அப்படின்னா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டு ஹீரோவும், என்னம்மா என் மேலே நீங்கள் கோப்பட மாட்டீங்களா, படிக்கவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ஹீரோட அம்மா, நீ என்கிட்ட இவ்வளோ தைரியமாக சொல்கிற அப்படின்னா நீ கண்டிப்பாக முடிவு பண்ணியிருப்ப, உன் ஆசையை நான் கெடுக்க விரும்பல, நீ இந்த மாதிரி ஹண்டர் ஆனனா உலகமே உன்னை பாராட்டும் இல்லையா, அதுவும் எனக்கு சந்தோஷம்தான், உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ரொம்ப நன்றி அம்மா, நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ஆமா நான் ஹண்டருக்கு போய் வேலை பார்த்தேன், அதில் முதல் சம்பளம் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஏலத்தில் விட்ட 600 மில்லியன் வான் காசை அப்படி அவங்க அம்மா கிட்ட மொபைலில் காட்டுவான் பாருங்க. அதை பார்த்து அவங்க அம்மா, என்னது 600 மில்லியன் வானா அப்படின்னு அவங்க அம்மா செம்ம சாக்காயிருவாங்க. எப்படா நீ இப்போதானே போனேன், உடனே எப்படி இவ்வளோ காசு சம்பாதிச்ச, இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க பதட்டத்தில் அப்படி செல்லையே கீழே போட்டுருவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த உலகத்தில் யாரையுமே நான் இதுக்கப்புறம் சாக விட மாட்டேன், ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுவேன், அதுக்கு நான் ஒரு பெரிய ஹீரோவாக மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அவன் ரூமுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோட பேக்கில் உடஞ்ச ஸ்வாட் இருக்கும். அதை நம்ம ஹீரோ எடுத்து பார்த்து, எனக்கு ஒரு புது ஸ்வாட் தேவைப்படுது அப்படின்னு யோசிப்பான். கட் பண்ணா த வெப்பன் மாஸ்டர் கிராஃப்ட் மேன் டியாகோ அப்படின்றவர் சும்மா சுத்தில வச்சு தட்டி தட்டி கத்தி செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கே வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன், பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு டியாகவும், ஏய் தம்பி யாரா நீ அப்படின்னு கேட்பாரு. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல இவர் தான் நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த ஸ்வாடோட பேரு த ஹோலி ஸ்வாட் பால்மங், பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஹீரோ டிராகன் டீமன் இது எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டே இருந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுக்கும்போது இவர் பார்க்க எவ்வளவு வயசான மாதிரி இருக்காரு பாருங்க. ஏன்னா அது ஃபியூச்சர்ல நடக்குது இல்லையா, அவர் தான் முதல்ல அந்த பால்மங் ஸ்வாடை செஞ்சு கொடுத்து, தம்பி இதை நீ கொஞ்சம் கவனமா கையாளணும், ஏன்னா இதோட சக்தி ரொம்பவே அதிகமானது அப்படின்னு அவர் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து, நம்ம ஹீரோவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வாங்கி பயங்கரமாக சண்டை போட்டு சும்மா மாஸ் காமிச்சுட்டு இருப்பான். அதை அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபியூச்சரில் என்ன ஆகுது, அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுத்த அந்த வெப்பன் மான்ஸ்டரையே அங்கே இருக்கிற மான்ஸ்டர் டீமன் எல்லாம் சேர்ந்து அவரை கொன்றுது. அதில் இறந்து போன அவரை பார்த்து நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருப்பான், அவரை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இங்கே நம்ம ஹீரோ அந்த டியாகோ வெப்பன் மான்ஸ்டர் கிட்ட, சார் எனக்கு வெப்பன் செஞ்சு கொடுக்கணும், கொஞ்சம் அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுக்குறீங்களா, உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், என் பேர் கிம்சோ அப்படின்னு சொன்னேன்னே அதை கேட்டு அவர் வாயை பொழுந்து, என்னது நான் வெப்பன் செய்கிறேனா, உங்ககிட்ட அப்படி நீ யாரா சொன்னது அப்படின்னு பயந்து போய் கதை மூடிட்டு உள்ளே போயிடுவார். அப்படின்னா அவர் யாருக்குமே தெரியாமல் இப்போ தான் வெப்பன் செய்யவே ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இவர் இதுக்கப்புறம் தான் வெப்பன் செய்வாரா, ரொம்ப பயப்படுறாரு. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயை பழப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவர் பயந்து அப்படியே கதை திறந்துட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஈத்தர் ஸ்டோனு அதை எடுத்து காட்டினோன்னே, இது ஈத்தர் ஸ்டோன் ஆச்சு, இது எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை பழப்பாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான், டஞ்சனில் சண்டை போடுற எல்லா மிருகங்கள்கிட்டையும் அந்த ஈத்தர் ஸ்டோன் மாதிரி வித்தியாசமான ஸ்டோன் இருக்கும், அதில் விலை மதிப்பு வித்தியாசமாக மாறும், அதுலேருந்து நிறையா மந்திர பொருட்கள் வெப்பன் இது எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே அவர் அந்த ஸ்டோனை பார்த்து வாயை பொழந்துட்டு இருப்பாரு. சூப்பர்ப்பா உள்ளவாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ளே கூட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஸ்டோனெல்லாம் செக் பண்ணிட்டு, தம்பி இதில் உனக்கு வெப்பன் செய்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் வேறு வெப்பனை நீ எடுத்துகிட்டு போய்க்கோ, நான் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்றேன், அப்புறம் நீ வந்து எடுத்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை கொண்டு வந்திருக்க பத்தியா, சூப்பர்ரா நீ, ஹா 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 ஹா, சாதாரண ஆளையே கிடையாதுரா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் சரி டீல் ஓகே கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்கேருந்து கிளம்புவான். அப்படி கிளம்பும்போது அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்வாடை வாங்கிட்டு கிளம்பியிருப்பான். இப்போ எனக்கு ஸ்வாடு கிடச்சிருச்சு, நான் இப்போ டவர் ஆஃப் டேல்ஸுக்குள்ளே போய் சண்டையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் டஞ்சன்ல இருந்து டவருக்கு போயிடுவான். டவருக்கு போனதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ மறுபடியும் 11வது ஃப்ளோரு 12வது ஃப்ளோரு 13வது ஃப்ளோருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான்.
மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு சும்மா மரண மாசம் காட்டிட்டு இருப்பான். குறுக்க வர ஒரு மான்ஸ்டரும் உயிரோடயே இருக்காது. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே தலையை சீவிட்டு மரண மாசம் காட்டிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ 16 ஃப்ளோர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா பாதி வருஷத்துக்கு மேலேயே போயிடுது. ஹாஸ்பிட்டலில் அந்த லீ இருக்காரு பாருங்க, அவர் அட்மிட் ஏதோ ஒரு டஞ்சனுக்குள்ள போய் வசமா அடி வாங்கிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. பக்கத்தில் அந்த சிவப்பு முடி பொண்ணு இருக்கா. யோ ஏயா இப்படி அடி வாங்கிட்டே இருக்க, கொஞ்சம் கவனமாக தான் ஐயா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அங்கே லீயும் நான் என்ன வேணும்னா பண்ணுறேன் அதுவா விழுது அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ லீக்கு ஃபோன் பண்ணுறான். லீக்கு ஃபோன் பண்ண உடனே சொல்லுங்க என்ன விஷயம், எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு லீ கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ பரவாயில்லையா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமே, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.